நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை சந்திக்காத படுதோல்வியை காங்கிரஸ் தற்போது சந்தித்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு வெற்றியும் தோல்வியும் இயல்புதான் என்றாலும் காங்கிரஸை பொறுத்தவரை விழுங்கி செரிக்க முடியாத கசப்பாகவே இந்த தோல்வி அமைந்திருக்கிறது. விடுதலை போராட்டத்தை மகாத்மா காந்தி தலைமையில் வீறுகொண்டு முன்னெடுத்துச் சென்ற பேரியக்கம், மொழியாலும் இனத்தாலும் வேறுபட்டு விரிந்து பறந்து கிடந்த நிலப்பரப்பை இந்தியா என்ற ஒரே நாடாக வரையறுத்த வல்லமை கொண்ட கட்சி, விடுதலைக்கு பின்னர் நவ இந்தியாவுக்கு வடிவம் கொடுத்த ஜவஹர்லால் நேருவை தந்த கட்சி, இரும்பு பெண்மணி என்று போற்றப்பட்ட இந்திரா காந்தியின் தலைமையில் பீடு நடை போட்ட அத்தகைய காங்கிரஸ் கட்சி இன்று தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அவசர நிலை பிரகடனத்தால் ஏற்பட்ட கடும் அதிருப்திக்கு பின்னர் தேர்தலை சந்தித்த போது கூட 153 இடங்களை பெற்ற காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக இரட்டை இலக்க இடங்களை பெறும் நிலைக்கு சரிந்துள்ளது. இந்த தோல்விக்கான பொறுப்பை ஏற்பதாக கூறியுள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பாரம்பரியமான சித்தாந்தத்தை எப்போதும் தனது கட்சி விட்டுக் கொடுக்காது எனவும் தெரிவித்துள்ளார். मैं नई सरकार को अभी से बधाई देती हूँ। जहाँ तक कांग्रेस का प्रश्न है, भारतीय राष्ट्रीय कांग्रेस अपनी परंपरा, बुनियादी सिद्धांतों और आदर्शों के लिए हमेशा संघर्ष करेगी और उनके साथ कभी समझौता नहीं करेगी। हमें जो भी समर्थन मिला है उसके लिए मैं मतदाताओं और अपनी पार्टी के सभी कार्यकर्ताओं को धन्यवाद देती हूँ। मैं पार्टी की अध्यक्ष हूँ, इसीलिए हार की जिम्मेदारी मैं स्वीकार करती हूँ. புதிய அரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தோல்வி குறித்து நிறையவே சிந்திக்க வேண்டி இருப்பதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். I'd like to start by congratulating the new government. They've been given a mandate by the people of our country, so I wish the new government all the best. From my part, Congress party has done pretty badly. There's a lot for us to think about, and as vice president of the party, I hold myself responsible for what has happened. தோல்விக்கு பொறுப்பேற்பதாக சொல்வதோடு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் கடமை முடிந்துவிட்டதாக சொல்லிவிட முடியாது. எனவே தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தனது அடுத்த கட்ட பயணத்தை தொடங்க அந்த கட்சி ஆயத்தமாகும் என்று நம்பலாம்.